ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மகிழ்ச்சியான கண்ணாடிகள் அணிந்த குட்டி பையன் இருந்தான். அவனது பெயர் மினி. அவனுக்கு மாயாஜாலங்கள் மீது தீராத ஆர்வம் இருந்தது. அவனது கனவுகளும் கற்பனைகளும் வண்ணமயமானவை. ஒரு நாள் அவன் தனது மினி மேஜிக் லோகோவை உலகிற்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். ஒரு பிரகாசமான மின்னும் மாயாஜால பின்னணியில் மினி மேஜிக் லோகோ ஒளிர்வதை அவன் பார்த்தான். அந்த லோகோவின் அருகில் நின்று மகிழ்ச்சியாக கைகளை அசைத்து, "வாருங்கள் என் மாயாஜால உலகிற்கு" என்று அழைத்தான். அவனது முதல் சாகசம் ஒரு பண்ணைக்குள் இருந்தது. மினி ஒரு பெரிய பசுமையான பண்ணைக்கு சென்றான். அங்கே வண்ணமயமான பூக்கள் பூத்திருந்தன. தூரத்தில் ஒரு சிவப்பு கொட்டகையும் இருந்தது. அந்த பண்ணையின் அழகில் மயங்கி அவன் மகிழ்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான். அவன் பண்ணையில் நடந்தபோது ஒரு விலங்கு ஒரு வித்தியாசமான சத்தம் எழுப்புவதை கேட்டான். அது ஒரு யானை. அவன் ஒரு அழகான கார்ட்டூன் யானையை பார்த்தான். அந்த யானை தன் தும்பிக்கையால் ஒரு ட்ரம்பட் வாசித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த மினிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. பக்கத்தில் நின்று சிரித்து மகிழ்ந்தான். சற்று தூரத்தில் மினி இன்னொரு விலங்கை பார்த்தான். ஒரு நட்புணர்வுடன் இருந்த கார்ட்டூன் மாடு புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த மினிக்கு ஆர்வம் அதிகமாகியது. அவன் அதை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான். அடுத்து மினிக்கு ஒரு சிறிய குளம் கண்ணில் பட்டது. அந்த குளத்தில் ஒரு கார்ட்டூன் வாத்து மகிழ்ச்சியாக நீந்திக் கொண்டிருந்தது. அதை கண்டதும் மினிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவன் தனது விரலால் அதை சுட்டிக்காட்டி மகிழ்ந்தான். அவனோட நடக்கத் தொடங்கிய போது ஒரு கோழியை அதன் குஞ்சுகளுடன் பார்த்தான். ஒரு கோழி தன் குட்டி குஞ்சுகளுடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த மினி மகிழ்ச்சியில் கைத்தட்டினான். மினிக்கு தனது பயணத்தை முடித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்தது. பெரிய புன்னகையுடன் மினி மேஜிக் லோகோவின் அருகில் நின்று தனது நண்பர்களுக்கு கையசைத்து விடை பெற்றான். அவனது பயணம் முழுவதும் மறக்க முடியாத மாயாஜால அனுபவமாக இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற கதைகளை நீங்க கேட்க விரும்பினா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.